வணக்கம் மக்களே. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் வந்து அம்பேத்கரின் நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்றார். திருமாவளவன் அவர்களும் பங்கேற்பதாக இருந்துச்சு. ஆனால் சில காரணங்களால் வந்து அவர் பங்கேற்கவில்லை. ஸோ அதை வந்து ஆதவ அர்ஜுனா வந்து புக்கு வெளியீட்டு விழாவில் வந்து சொல்லியிருப்பார். ஸோ அவர் வந்து ரொம்ப எதிர்பார்த்துருந்தார். ஸோ முன்னாடி வந்து பிளான் பண்ணதுபடி பார்த்தீங்க அப்படின்னா தளபதி விஜய் அவர்களும் திருமாவளவன் அவர்களும் இணைந்து புக்கு வெளியிடுறதா வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது நடக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ இப்போ ரீசெண்டாக அவர் கொடுத்த பேட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா முதல்வர் கொடுத்த பிரஷர்னால தான் திருமாவளவன் அவர்களால் வர முடியல அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக பேசியிருக்காரு. இது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியும் ஷேர் பண்ணியிருக்காரு. என்னென்னா அமைச்சர் வேலு அவர்கள் வந்து திருமாவளவர்களிடம் வந்து விழாவில் பங்கேற்பதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு முதல்வர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நாம இந்த புக்கை வந்து 18 மாதமாக எழுதியிருக்கோம். ஸோ அதை வந்து வெளியிடணும்னு ஆசைப்படுறோம். ஸோ அதனால நம்ம வந்து ஒரு தந்தையாக நினைக்கிற திருமாவளவர்களை வந்து வெளியிட்டாருன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் அதை வந்து வரவிடாமல் தடுத்துட்டாங்களேங்கிற கோபத்தினால தான் ஆளுங்கட்சிக்கு எதிராக நான் பேசினேன் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு. இதில் வந்து எனக்கும் திருமாவளவன் அவர்களுக்கும் வந்து முரணாக ஏற்பட்டது என்ன அப்படின்னா ஆளுங்கட்சி அவங்களோட விஷயத்தில் வந்து அவங்க வந்து கிளியராகவும் ஸ்டாண்டாகவும் இருக்கலாம். ஸோ அதனால் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் நீங்கள் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செய்யலாம். ஆனால் நீங்கள் ஏன் செய்யலை அப்படிங்கிறதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த புக்கை எழுதி முடித்ததுக்கப்புறம் வந்து திருமாவளவனும் பேசினேன். ஸோ நீங்களும் தளபதி அவர்களும் வந்து இணைந்து வெளியிடணும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தளபதி வந்து தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து அவர்கள் வந்து வரமாட்டேன்னு சொன்னது வந்து எனக்கு வருத்தமாக இருந்துச்சு. ஸோ மேடையில் நான் பேசினது வந்து என் மனசார தான் பேசினேன். எந்த பேப்பர்லேயும் எழுதி வச்சு பேசலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஜஸ்ட்டு வந்து அம்பேத்கரோட புக்கு வெளியீட்டு விழாவில் வந்து இவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலையேன்னு சொல்லி ஒரு அழுத்தத்தில் தான் நான் அது மாதிரி பேசினேன். ஸோ ஜனநாயகப்படி வந்து நடக்க மாட்டேங்கிறாங்களேங்கிற ஒரு ப்ரெஷரில் தான் நான் அதை பேசினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதே மாதிரி புக் வெளியீட்டு விழாங்கிறது ஒரு சாதாரண விஷயம் தான். இதில் வந்து ஒரு அரசியல் களமும் இதனால் வந்து கூட்டணி ஏற்படும் அப்படிங்கிறது எதிர்பார்க்குறதோ நினைக்கிறதோ வந்து பெரிய விஷயம் கிடையாது. அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இவர் வந்து ஆல்ரெடி விசிகாலேருந்து 6 மாதம் வந்து இடைநீக்கம் செஞ்சுருக்காரு. ஸோ இந்த இன்சிடெண்ட்டை இவ்வளோ ஓப்பனாக சொன்னதுனால இனிமேல் வந்து விசிகாவில் இடம் பெறுவாரா அப்படிங்கிறதே சந்தேகமாக தான் இருக்குது. ஸோ இந்த பிரச்சனை வந்து எவ்வளோ தூரம் பூதாகரமாக ஆக போகுது அப்படிங்கிறது தெரியலை. ஸோ வந்து ஏன்னா இவர் வந்து வெளிப்படையாக பேசினது வந்து இன்னும் ஒரு பெரிய பிரச்சனையாக ஆகுமா இல்லை ஆகாதா இல்லை அப்படி போயிருமா அப்படிங்கிறது போக போக தான் தெரியும். ஏன்னா அரசியலில் வந்து எது பெருசாகும் சின்னதாகுங்கிறது தெரியாது. ஸோ தளபதி வந்து பங்கேற்றதுனால தான் இந்த ஒரு விஷயம் வந்துச்சா அப்படின்னு அவரோட தாட்டில் பேசியிருக்காரு. ஸோ எப்படிங்கிறது தெரியல. ஆனால் இவ்வளோ விஷயத்தையும் வெளிப்படையாக பேசினதுனால ஒரு வேளை கம்ப்ளீட்டாகவே விசிகாலேருந்து நீக்கம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் பரவலாக பேசிகிட்டு இருக்காங்க அரசியல் வட்டாரத்தில். ஸோ இனி வரும் காலம் தான் வந்து இதை முடிவு பண்ணும் என்ன நடக்க போகுதுங்கிறத. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.